ஹாய் அஜ்மேட்ஸ். நம்ம இது வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். வேரியபிள்ஸ் பற்றி பேசும்போது வேருக்கும் லெட்டுக்கும் ஸ்கோப் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்கோப்ஸ்னால் என்ன, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கோப்ஸ் வந்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஃபைலை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த பேசிக்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலில் வந்துட்டு இந்த எல்லாமே வந்து குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா வேரியபிள் வேராக இருக்கட்டும், லெட்டாக இருக்கட்டும், கான்ஸ்டாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் பிலாங் அண்டர் எனி கர்லி பிரேசஸ். ஸோ கர்லி பிரேசஸ் வந்து நத்திங் பட் இதுதான் கர்லி பிரேஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுனாலுமே அது கர்லி பிரேஸில் தான் எழுதணும். கிளாஸஸ் நீங்கள் எழுதுனாலும் அது கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து சின்டாக்ஸ். ஸோ எந்த ஒரு வேரியபிள் வந்துட்டு கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே இல்லாத வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வி வில் மென்ஷன் லைக் அ குளோபல் ஸ்கோப். ஓகே, அப்போ பிளாக் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து இப்போ டிக்ளேர் பண்ணிவிட்டு வேர் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பிளாக் ஸ்கோப். ஸோ இட் இஸ் அ பிளாக் ஸ்கோப். இது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 கர்லி பிரேஸ் கூட நம்ம எழுதுறதுனால we will mention this as a block scope. ஓகேங்களா? ஸோ இதே இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வேர் எலமெண்ட்டுக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் அண்ட் ரைட்டிங் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் எழுதும்போது இந்த இதுக்குள்ள என்னால் வந்துட்டு ஐ கேன் ஆல்டர் தட் வேரியபிள் a equal to 30. I can alter it, and if I am bringing over here console.log of a. ஸோ இந்த மாதிரி நான் கால் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஐ எம் காலிங் ஃபங்க்ஷன் ஸ்கோப் அகேன். ஸோ இந்த மாதிரி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா வேர் ஏ ஈக்குவல் டு 10, அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்குள்ளே நான் பி வந்து டிக்ளேர் பண்ணுறேன். வேர் ஏ ஈக்குவல் டு 30 console.log of b வந்துட்டு அவுட்புட் 20ன்னு சொல்லும். ஃபஸ்ட்டு console.log வந்து அவுட்புட் வந்து 10ன்னு சொல்லும். நெக்ஸ்ட்டு நான் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பை கால் பண்ணிவிட்டு அகைன் அது பண்ணேன் அப்படின்னா console.log of வந்துட்டு 30ன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வில் கிரியேட் அ செப்பரேட் ஃபைல். Don't want to confuse much. So we'll go and create scopes.js. So basic.jsல இருந்து I will cut and paste it here. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் போட்டு நோட் கீவேர்ட் யூஸ் பண்ணி அண்ட் அகைன் ஃபைல் நேம் scopes.js. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப் கால் ஆகிறதுனால 20ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 13 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வேர் பி வந்து உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ அதை நான் வந்து console.log of bன்னு போடுறேன். ஸோ எனக்கு என்ன எரர் வரும்? ஸோ பி இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்தது. ஸோ பி வந்து நம்ம டிஃபைனே பண்ணல, இது வந்து பிளாக் ஸ்கோப்பில் இருக்குது. இட் இஸ் நாட் அக்சசபிள் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த பியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ பிளாக் ஸ்கோப் not access, and it is accessible only within the function, not accessible outside the function. இதே இது நம்ம பேசிக்ஸ் கற்றுக்கும் போது என்ன பண்ணோம், இந்த வேர் பியை வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு திரும்ப கீழே நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வராது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, ஹாய்ஸ்டிங்கிற ஃபியூச்சர். ஆனால் இங்கே அது அப்படியே நேர்மாறு. நான் ஒன்ஸ் ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப்புகளை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், அந்த வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்கோப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கெட் அன் எரர். ஓகேங்களா? இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குளோபல் ஸ்கோப், இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப், அண்ட் இட் இஸ் அ பிளாக் ஸ்கோப். ஸோ பிளாக் ஸ்கோப்னா என்ன? ஸ்டில் நான் வந்து இது வந்து பிளாக் ஸ்கோப்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஆனால் இன் ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளாக் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஃபைண்ட் கிரேட்டர் நம்பர். இங்கே வந்து num1 வந்து மட்டும் நான் அனுப்புகிறேன் இப்போதைக்கு. ஸோ இஃப் num1 greater than 10, so let message is number is greater than 10. If
num1 lesser than 10 னா let number is less than 10. So இந்த find greater number நம்ம யூஸ் பண்ணிட்டு I am going to pass 15. So இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா number is greater than 10 ன்னு எனக்கு வரணும். So I'll command this code for easy understanding and I'm going to run this file. So number is greater than 10 ன்னு வருது. ஓகே இதை வந்துட்டு இன்னும் நான் மாற்றுறேன் அப்படின்னா இப்போ console dot log of message. இப்போ எங்கே வரணும் மெசேஜ் வந்துட்டு டிஃபைன்ட் இன்சைட் அ பிளாக் ஸ்கோப். இது வந்து ஒரு பிளாக் இஃப் கண்டிஷன் ஒரு பிளாக். இது அவுட்டர் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்பு. ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு ஒரு ஸ்கோப்பு. இங்கே என்ன நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பிளாக் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த பிளாக் இஸ் நத்திங் பட் அ கர்லி பிரேஸ். ஸோ இஃப் கண்டிஷனுங்கிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்கோப்புக்குள்ளே ஒரு ஸ்கோப் வந்து கொண்டு வரேன் அப்படின்னா அந்த ஸ்கோப்புக்குள்ளே இருக்க ஒரு வேரியபிளை வந்து அவுட் சைட் ஆஃப் தட் ஸ்கோப் வந்து நான் அக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஸ்கோப் பார்த்தோம். இட் இஸ் அ ரீஜன் ஆஃப் கோட். and it is defined by the entire. ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து across the application யூஸ் பண்ணணும் அப்படின்னா I will go for a global scope. next வந்து function scope. So it is a region of code where variables declared with where are accessible and it is defined by the functions. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். it is taking too much thing. We need to have a variable across the application or we can declare it in global scope. Global scope na enna without curly brace, without curly braces. Curly braces enga varum when we are writing function conditions loop. ஸோ இதெல்லாம் ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு கர்லி பிரேஸ் வரும். பட் இந்த குளோபல் ஸ்கோப்னா ஐ எம் டிக்ளேரிங் அவுட் சைட் ஆஃப் எனி திங். தட் இஸ் வாட் த குளோபல் ஸ்கோப். ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்னன்னா வி நீட் டு ஹாவ் அ வேரியபிள் access only within that function. Then block scope. We need a variable access only within that block. So function குள்ள தான் block இருக்கும். Global is outside of the function and block scope. ஆனா பிளாக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் குள்ள தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ். இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம உள்ளே போகும்போது ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் இல்லைங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுத ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் ஒரு சில வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு ஐ ஹாவ் டு அக்சஸ் ஒன்லி இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ். I should not access, I should avoid that variable should not be changed or updated by the next upcoming code. புரியுதுங்களா. இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் அஸ் பர் த சினாரியோஸ் வந்து நம்ம ஸ்கோப் யூஸ் பண்ணுவோம், வேரியபிள் டைப் யூஸ் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி வேர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேர் வில் நாட் பி யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி டைப் ஆஃப் கோடிங். மெயின்லி we will use let and const. ஸோ வேரோட பிரச்சனை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து டைனமிக் ஹாய்ஸ்டிக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் லெட்டில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, கான்ஸில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்கோப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்ஸ். லூப்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ லூப்ஸ் அப்படின்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல், ஃபார் ஆஃப், ஃபார் இன், ஃபார் ஈச். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் வந்து
available in JavaScript. நான் ஆல்ரெடி வந்து அரே டேட்டா டைப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த அரே டேட்டா டைப்பை லூப் பண்ணுறதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது தான் லூப்ஸ். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும், அந்த அரேக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் அக்சஸ் பண்ணி எனி கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அப்டேஷன் வந்து நான் பண்ணணும் அப்படின்னா மெயினாக நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை தாண்டி ஃபார் லூப் வந்து மெயினாக வந்துட்டு ஒரு HTML ஃபார்ம் பண்ணுறதுக்கு, டைனமிக் HTML ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இன்னைக்கு பிஸ்னஸ் லாஜிக்ஸில் வந்துட்டு மெயினாக அந்த லூப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, டு டூ சம் மேனிப்புலேஷன்ஸ்னா அப்டேட்டிங் த வேல்யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் லூப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வாட் வி வில் லேர்ன் இஸ் கண்டிஷனல்ஸ். ஸோ கண்டிஷனல்ஸில் என்னென்ன இருக்கும்? இஃப் எல்ஸ் கண்டிஷன். மெயினாக நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எல்ஸ் தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே வந்து நான் ஒரு ஸ்னாப்ஷாட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இட்ஸ் அனதர் கைண்ட் ஆஃப் இஃப் எல்ஸ். ஒரு இஃப் எல்ஸை வந்து எப்படி மாடர்னைஸாக நம்ம எழுதுறது பை யூசிங் எ ஸ்விட்ச். ஸோ அது நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து இன்லைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த லூப்ஸ்னா என்ன அண்ட் அஸ் வெல் அஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இத்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நான் இன்னைக்கு எழுதுகிற எல்லா கோடுமே பை யூசிங் ஏஐ தான் நான் எழுதிட்டு இருக்கிறேன். இட் வில் நாட் அலோ யூ டு ரைட் எனி கோட் வித்தவுட் என் ஏஐ. இப்போ நான் இந்த கோடெல்லாம் நான் எழுதும்போது எனக்கு வராத இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபார்ம் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் ஃபார்மிங் ஃப்ரம் த ஏஐ. ஸோ ஏஐ வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டு we have to use it on day-to-day life. Without AI, doing programming is very difficult in the upcoming era. ஸோ ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் புக் வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஹேண்ட் புக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, வென் யூ ஆர் கோயிங் ப்ரியர் டு த இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ ப்ரியராக போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டாபிக்ஸாக நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே யூ கேன் ஏபிள் டு ரிமெம்பர் லைக் வாட் யூ ஹவ் ஸ்டடிட். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் இல்லை இந்த பிளாக் வேணும் அப்படின்னா யூ கேன் சைன் இன் இன்ட் அவர் போர்ட்டல், HME portal, and you can able to see this block over there, or else you can comment us or send an email to us, so we will send a PDF document to you. ஸோ என்றைக்குமே ஒரு டெக்னாலஜி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு லேர்ன் த டெக்னாலஜி இன் ப்ராக்டிக்கல் வே. ஸோ ப்ராக்டிக்கல் வேல நீங்கள் படிக்காமல் தியரட்டிக்கல் வேல படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் லூஸ் த கான்டெக்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் இண்டஸ்ட்ரி பேட்டர்னுக்கும் லேர்னிங் பேட்டர்னுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இண்டஸ்ட்ரி இதெல்லாமே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக நம்பர் 1 greater than 10, நம்பர் 1 lesser than or equal to 10ன்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் இதே கோடிங் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்குமானா கிடையாது. இண்டஸ்ட்ரியில் ஒரு வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். எவ்ரி திங் வில் ரிவால்வ் அரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம், லூப் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அது எழுதும்போது இந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ப்ளே அரவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கணும், யூ வாண்ட் டு லேர்ன் மோர் திங்ஸ், யூ கேன் ஜாயின் இன் அவர் போர்ட்டல் ஆர் சைன் அப் இன் அவர் போர்ட்டல். You can learn many things, and we will have a seminars, and we will have meetings across Tamil Nadu. So we will be doing it. You can participate in that and try to learn from us more by using AI how I can do a programming. So do follow us, subscribe our channel. Thank you.